ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறமா முதல் 3 நாள் தான் இந்த சீம்பால் கிடைக்கும். அதை வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 லிட்டர் பால் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். சீம்பால் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பாக அப்போல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. நிறைய பேர் வந்து ஸ்டீமில் வேக வைப்பாங்க. ஆனால் இப்போ நான் வந்து காய்ச்சி இதை எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து நீங்கள் வேக வச்சு கொடுக்குறதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா பால் வந்து பொங்கி வர மாதிரி தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது திரிஞ்ச மாதிரி அப்படியே ஆகிடும். நமக்கு வந்து பால் வந்து திரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா திரியாக ஆகும். இப்போ நல்லா கட்டியாக பாருங்கள், சின்ன கட்டிகளாக மாறிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம எந்த லெமன் விகர் எதுவுமே சேர்க்கலை. இப்படி தான் உங்களுக்கு ஆகிடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து காய்ச்சுங்க. ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பெரிய கட்டிகளாக இந்த பால் தெரிஞ்சா இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்துருச்சு. இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து வெல்லம் அப்படிலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தா தான் நல்ல மனமாக இருக்கும். நீங்கள் சுகர் சேர்க்குறத விட இதெல்லாம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சீம்பாலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்க விட்டுறாமல் நல்ல கனமான பாத்திரத்தில் இதை வந்து காய்ச்சுங்க. இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பால் கிடச்சிச்சின்னா விடாதீங்க, குடிச்சிருங்க. இதில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சமாக நான் இப்போ வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்க்கறதுனால இந்த தண்ணியை சீக்கிரமே இரிஞ்சிரும். அதே நேரத்தில் வந்து நல்ல இந்த பால் ஒன்று சேர்ந்து வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து இதில் நான் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நமக்கு சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். சில பேர் வந்து இந்த சீம்பாலை ஸ்டீமில் வேக வச்சு அப்படியே கட்டி மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப மனமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.